காதலை தெரிந்து கொள்ள நேரம் வந்துவிட்டது. என்னை எப்படி தெரிந்து கொள்வாய்? உன்னால் தெரிந்து கொள்ளவே முடியாது. உன் கணவனின் உயிரை பறிக்கவும் திட்டம் தீட்டியிருக்கிறேன். நீ ஏதேனும் ஒரு விளையாட்டை விளையாடினால், துணிவுடன் ஏதேனும் செய்ய நினைத்தால், இப்பொழுது வரையிலும் உங்களுடைய ரகுகுலம் சாதுக்களையும் இவர்களையும் காத்து வந்தீர்களோ? ரகுகுலத்தின் மருமகளால் இன்று இந்த முனிவர்கள் அனைவரும் அவர்கள் உயிரை விடுவார்கள். உனக்கு என்னதான் வேண்டும்? எதற்காக என்னை வைத்து இந்த அப்பாவி முனிவர்களை தண்டிக்கின்றாய்? இல்லை, என்னை கண்டு பயப்படுவதாக இருந்தால் நீ மறைந்தே இரு. உனக்கு நான் யார் என்ற விவரங்கள் அனைத்தும் தெளிவாக தெரியும் என்றால் இதையும் நீ தெரிந்து வைத்திருப்பாய். உன்னை போன்ற ஒரு கொடிய அசுரன் தான் தவறான நோக்கத்தோடு தன் ஆசையை தீர்த்துக் கொள்ள ஒரு பெண்ணை நெருங்கினான். அதற்கு பிறகுதான் அதன் ஆபத்து என்னவென்று தெரிந்தது. நினைவில் வைத்துக்கொள். சத்தியம் என்று தலை நிமிரத் தொடங்குகின்றதோ அதுவரையில் தான் பொய்யும் புரட்டும் நிலை கொண்டிருக்கும். அவன் இலங்கையின் வேந்தன் ராவணன், ஆனால் நானோ 1000 முக ராவணன். அந்த இலங்கையின் வேந்தன் ராவணனுடைய மூத்த சகோதரன் நான். ராவணனுக்கு சதி செய்தது தர்மம் அல்ல, அதர்மத்தை செய்தான் உன் கணவன் ராமன். இதனம் அம்மா நின்றிருந்தது. நான் இந்த பக்கம் செல்கிறேன். நான் அந்த பக்கம் சென்று பார்க்கிறேன். இந்த ராமனுடைய மரணத்தையும் நான் இணைத்து விடுவேன். உன்னுடைய மரணத்திற்கு பிறகு அந்த ரகு வம்சத்தை சேர்ந்த ராமனும் பிழைக்க மாட்டான். ரகுகுலத்தின் வம்சமும் பிழைக்காது. ராம ராஜ்யத்தின் அழிவு உறுதியாகிவிட்டது. சீதா, ஏதாவது கூறுங்கள். இவர்களுக்கு என்னவாயிற்று? எந்த வைத்தியமும் எந்த மருந்தும் வேலை செய்யவில்லை. நமக்கு கால அவகாசம் மிகவும் குறைவாக இருக்கிறது அரசே. இந்த பாத்திரத்தில் உள்ளவை இன்னும் சில மணி நேரங்களில் தீர்ந்துவிடும். அது நடக்கக்கூடாது. இவர்களை காப்பாற்றியே ஆக வேண்டும். எந்த ஒரு பலனும் ஏற்படவே இல்லை. இப்படி பேசுவதற்கு எங்களை தாங்கள் மன்னித்து விடுங்கள் அரசே. இருந்தும் இப்படி தாங்கள் மன்னிப்பு கேட்க கூடாது. நாங்கள் செய்த பாக்கியம். மன்னரின் ஆணையை ஏற்று நீதியினை நிலைநாட்ட இறுதி வரையில் போராடினார்கள் என்று பெருமை சேர்த்தார்கள். ஒருவேளை நாளைக்குள் என்னால் என் தம்பிகள் மற்றும் நண்பர்கள் உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்றால் நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். நாளை நானும் உயிரோடு திரும்ப மாட்டேன். என் தம்பிகள் என் நண்பர்களின் உயிரற்ற உடலுக்கு என் உயிரை கொடுத்து அஞ்சலி செலுத்துவேன். இது ராமனின் வாக்கு. நீ இந்த நொடி எனக்கு துணையாய் இருக்க வேண்டும் சீதா. ஆணவத்தின் உச்சத்தில் ஒவ்வொரு அசுரனும் செய்யும் தவறைத்தான் நீயும் செய்து கொண்டிருக்கிறாய். நீ மரணத்திற்கு பிறகும் உனக்கு இது இன்னும் புரியவில்லையா? சக்திகளை அழைத்ததால் தானே உலகின் சமநிலையை அடியோடு அழிக்க எண்ணுகின்றாய். அதுதான் உலகத்தின் ஆதாரம். அலமேல் மங்கைய அழகுன புவி மகள் அலைமகள் நங்கைய திருமகளே, ஆழியில் உளித்த அற்புத அலைமகளே, உலகத்தின் திருவாய் உலகத்தில் உரைமகள் ஓயாது ஓய்வைக்கும் தலைமகளே. நான் உன்னை சபிக்கப் போகிறேன். எந்த லட்சுமி தாயின் பூஜையிலே நீ தடையை உண்டாக்கினாயோ ஒரு நாள் அவர்களின் வடிவமே உன்னையும் உன் ஆணவத்தையும் அடியோடு அழித்துவிடும். அறநெறி பாதையை தேர்ந்தெடுக்கும் நேரம் வந்துவிட்டது. 1000 முகராவன, நீ அதர்மத்தை தியாகம் செய்துவிட்டால் உன்னுடைய ஆழ் மனம் ஒளியை பெற்றுவிடும். உனக்குள் உள்ள அனைத்து எதிர்மறைகளையும் அழித்துவிடும்.